மற்றொரு உடனுக்குடன் நேரலையில் மாசிமக 10ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு கடலூரில் உள்ள மணிமுத்தாற்றில் பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டம் மணிமுத்தாற்றில் பக்தர்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். மாசிமக 10ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு கடலூரில் உள்ள மணிமுத்தாற்றில் பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். விருத்தாச்சலத்தில் உள்ள விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் வழிபாடு செய்துவிட்டு மணிமுத்தாற்றில் பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். அண்மை தகவல்களாகவும் அண்மை காட்சிகளாகவும் நாம் அதை பார்த்து வருகிறோம். மணிமுத்தாற்றில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து பக்தர்கள் வழிபாடு செய்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் மணிமுத்தாற்று பகுதியில் பக்தர்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு கடலூரிலிருந்து எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாலகிருஷ்ணன், இது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோயிலில் மாசி மக 10ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு மணிமுத்தாற்றில் புனித நீராடி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் அருள்மிகு விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. இத்திருக்கோயில் அருகே மணிமுத்தா நதிக்கரை உள்ளது. இந்த மணிமுத்தா நதியில் நீராடி விருத்தகிரீஸ்வரை வணங்கினால் காசிக்கு சென்ற பலன் உள்ளது என்பது ஐதீகம். இதனால் இக்கோவிலுக்கு காசியை விட வீசம் அதிகம் என்பர். பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயிலில் ஆண்டுதோறும் மாசி மக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி மாசி மக திருவிழா கொடிவேற்றத்துடன் துவங்கப்பட்டு தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு இரவு சுவாமி பல்லக்கில் வீதி உலா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த 8ஆம் தேதி 6ஆம் நாள் திருவிழாவாக இத்திருக்கோயிலை கட்டிய விபசித்து முனிவருக்கு விருத்தகிரீஸ்வரர் காட்சி அளிக்கும் ஐதீக திருவிழா நடைபெற்றது. இதனை அடுத்து 11ஆம் தேதி 9ஆம் நாள் திருவிழா தேர் திருவிழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று 10ஆம் நாள் திருவிழாக மாசி மக திருவிழா நடைபெற்றது. இதில் விருதாச்சலம், நெய்வேலி, சிதம்பரம், வடலூர், ஸ்ரீமுஷ்ணம், புவனகிரி, சேத்தியத்தோப்பு, காட்டுமன்னார் கோயில் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலிருந்தும் புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு மணிமுத்தாற்றில் நீராடி தர்ப்பணம் அளித்தனர். தலைவாழை இலையில் வெற்றிலைப்பாக்கு, தேங்காய், வாழைப்பழம், பச்சரிசி, கருப்பு எள் பூமாலைகள் வைத்து முன்னோர்களுக்கு பூஜை செய்தனர். பின்னர் பச்சரிசி மாவு, எள், வாழைப்பழம் கலந்து பிண்டம் செய்து வைத்து படையலிட்டனர். பின்னர் தங்கள் முன்னோர்கள் பெயரை சொல்லி வழிபாடு நடத்தி பிண்டங்களை மணிமுத்தாற்றில் கரைத்தனர். இதனைத் தொடர்ந்து 13ஆம் தேதி தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது. மாசி மகத்தை முன்னிட்டு மணிமுத்தா நதியில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்துள்ளதால் இங்கு நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வினோத். மாசிமக 10ஆம் நாளை முன்னிட்டு கடலூர் மணிமுத்தாற்றில் குவிந்துள்ள பக்தர்கள் புனித நீராடி சென்றனர். கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.